ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரீசெண்டாக கூர்க்கு போயிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் கூர்க்கில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அந்த ரிசார்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க போய் வாட்ச் பண்ணுங்கள். போன வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருந்த ரிசார்ட் ஓனருக்கு காஃபி எஸ்டேட் இருக்குது. ஸோ காஃபி எஸ்டேட்டில் ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸும் இருக்குதுன்னு சொன்னனால தான் நாங்கள் இந்த ரிசார்ட்டையே புக் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ நாங்கள் போன காஃபி எஸ்டேட் அண்ட் வாட்டர் ஃபால்ஸோட vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். ரிசார்ட் ஓனர் காஃபி எஸ்டேட்டுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிட்டாரு, ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லலை. இது கிட்டத்தட்ட 20 ஏக்கர்ஸ் எஸ்டேட் ஆமாம். நாங்களும் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்ருக்குறோம், எந்த வழியும் தெரியல எங்களுக்கு. ஃபோன் பண்ணி கேட்டால் லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்கன்னாரு. ஸோ நாங்கள் ஏதோ சர்ச் பண்ணி அப்படியே உள்ளே போயிட்டுருக்குறோம். கார் போன தரம் இருக்குது, பட் எங்கள் கார் எடுத்துகிட்டு வரல. நாங்கள் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வந்திருப்போம், ஆனால் தண்ணி ஒழுகிற சவுண்டே கேட்கல. பட் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுற்றியும் க்ரீனிஷாக தான் இருக்குது. மரத்து மேலே இருக்கிற கொடி எல்லாமே பெப்பர் பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிறது எல்லாமே காஃபி. ஓன் காஃபி எஸ்டேட் வச்சுருக்கிறதுனால ரிசார்ட்டில் எங்களுக்கு ஹை குவாலிட்டி காஃபி பீன்ஸில் தான் காஃபி போட்டு கொடுத்தாங்க. இந்தியாவில் 70% காஃபி ப்ரொடக்ஷன் ஓன் பண்ணுறது கர்நாடகா தான். அதில் ஒரு மேஜர் ரோல் வகிக்கிறது கூர்க் ஃப்ரெண்ட்ஸ். கூர்க்கில் இருந்து தான் ஹை குவாலிட்டி காஃபி சீட்ஸ் எல்லாமே வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சவுத் இந்தியாவோட ஃபேமஸான காஃபி டே ஷாப்போட ஆரிஜின் கூர்க் தான். இங்கேருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது காஃபி சீட்ஸ். இது செர்ரி கலரில் வந்ததுக்கப்புறம் கல்டிவேஷனுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதை ப்ளக் பண்ணி காய வச்சு இதை ரோஸ்ட் பண்ணுவாங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு காஃபி சீட்ஸ் கிடைக்கும். அதை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம டெய்லியும் குடிக்கிற காஃபிக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா. vlog எடுத்துகிட்டே நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வந்திருப்போம். இப்போ தான் தண்ணி சவுண்ட் லைட்டாக கேட்டிருக்குது. ஒரு குட்டி பாலம் மாதிரி இருக்குது. நம்ம கிராஸ் பண்ணி நேராக போவோம். கிட்ட போக போக தண்ணி சவுண்டு கொஞ்சம் அதிகமாகுது. ஐ திங்க் நம்ம ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ரீச் ஆயாச்சு. தண்ணி கம்மியாக தான் இருக்குது, பட் ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இல்லைனாலும் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட ப்ரைவேட்டாக க்ரௌட் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லோப்பில் ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் அன்சேஃபாகவும் இருக்கிறதுனால ஃபேமிலி அண்ட் கிட்ஸு எல்லாத்தையும் மேலே நம்ம குட்டியாக பாலம் தாண்டி வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருந்தது. வாட்டர் ஃப்ளோ ரன்னிங் வாட்டர் தான் இருந்தது. ஸோ அங்கே அவங்கள என்ஜாய் பண்ண சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே vlog எடுக்க வந்துட்டோம். தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால மேபி இப்படி இருக்கலாம், ஆனால் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா இது ரொம்ப சூப்பரான லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பர் லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டிஸ்டர்பும் இருக்காது. தண்ணி கம்மியாக இருந்தாலும் செம்ம ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. கையில் தொட்டால் ஃப்ரீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கீழே உன்னையும் போகலாம், பட் நாங்கள் ஈவினிங் டைம் வந்தனால பிட் நிறையா இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட 2 to 3 hours பீஸ்ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். Subscribe to Wiki DC Vlogs.